Hallelujah. Okay, Jesus is the reason for this season. How do you receive him? Okay. இயேசுவே இந்த காலத்தின் காரணராக இருக்கிறார். நாம் அவரை எவ்வாறாக வரவேற்க ஆயத்தமாக இருக்கின்றோம்? Are you ready to receive him? So this is the topic for today. So Jesus is the reason. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தின் காரணராக இருக்கிறார். Advent seasonல நம்ம இருக்கிறோம். So Advent season means Christmas season. So Advent பார்த்தீங்கன்னா அது லத்தீன் மொழி. ஸோ இன்னொரு வார்த்தையில பார்க்கும்போது, இன்னொரு அர்த்தத்தை பார்க்கும்போது Advent means coming. ஸோ வருகை, ஆண்டவருடைய வருகையை குறிக்கிறது. அப்ப இயேசுனுடைய பிறப்பை குறிக்கிறது. அதே வேளை இப்பொழுது நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுனுடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. Are you ready to receive him? Hallelujah. So அவரை வரவேற்க, அவரை ஏற்றுக்கொள்ள எப்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம், பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. So turn with me Luke chapter 12 verse 36. என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 36. எடுத்தவர் ஒரு வாசிங்கமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 36. தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது அவர் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது அவருக்கு உடனே அவருக்கு திறக்கும்படி, உடனே immediately at the moment அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள் என்று வசனம் சொல்ல. ஒப்பாகவும் இருங்கள். இன்க்ளூட் அப்படின்னா ஒப்பாகவும் இருங்கள். ஸோ எதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ இதுக்கும் ஒப்பாகவும் இருங்கள். தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. டு ரிசீவ் God, to welcome our Savior. Hallelujah. So இந்த கிறிஸ்துமஸ் நாட்ல பல ஆயத்தங்களை நாம் செய்கின்றோம். அதிலே ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை நாம் எப்படி முன்வைக்கின்றோம்? ஏனென்றால் கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்துமஸே இல்லை. அதுதான் உண்மை. ஆமா இல்லைங்களா? கிறிஸ்து ஆண்டவர் இருந்ததுனால இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடுகின்றோம். டு ரிசீவ் மீன்ஸ் டு வெல்கம் சம்மன். ஆமா இல்லைங்களா? டு ரிசீவ்னா அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா அவரை வரவேற்கணும். So receive means to welcome someone. That means we have to prepare ourselves, our home. So ஒருவர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு எடுத்துக்கொள்வோமே. ஸோ நம்ம எப்படி ஆயத்தப்படுவோம் அவரை வெல்கம் பண்ண, அவரை ரிசீவ் பண்ண? ஸோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம், நிச்சயமாக சுத்தம் பண்ணியிருப்போம். ஸோ அதே வேலை நம்மளும் ஆயத்தமாக நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். கேட்லாம் திறந்துச்சு. சில நேரத்தில் அவங்க பாதையை விட்டுருவாங்க, இல்லாட்டி கேட் மண்ணுக்கு போயிட்டு வாசல் மண்ணுக்கு நின்று ஸோ எப்படி தான் வரணும்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். ஸோ காடி அந்த கார் வந்து வேற எங்கேயாச்சும் போகாமல் இருக்க, ஸோ அவங்க திசை மாதிரி போகாமல் இருக்க, நம்ம மேபி மண்ணுக்கு கூட நடந்து போயிட்டு லோவருக்கு மண்ணுக்கு வெயிட் பண்ணி நம்ம காத்திருப்போம். இல்லை வீட்டு மண்ணுக்கு வெயிட் பண்ணி நம்ம காத்திருப்போம். இட்ஸ் வெரி குட் பிகாஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த பர்சன் டு கம் டு அவர் ஹவுஸ் பிகாஸ் வி வெல்கம் him. So we have invited him. So அப்படியாக we are waiting to meet the person so and so. ஆமா இல்லைங்களா? ஸோ அவருக்காக நம்ம காத்திருப்போம். யாரை நம்ம வர சொல்லியிருப்போம், இல்லை வரேன்னு சொன்னாங்களோ அவருக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி நம்ம காத்திருப்போம். டு மீட் த பர்சன். ஸோ மீட் என்று சொல்லும்போது டு ரீச் அப்படியே சொல்லலாம். ஸோ அவர்களை சந்திக்க. ஸோ இன்னொரு காரியத்தில் பார்க்கும்போது அது கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு காரியத்தில் நீங்கள் ஆழமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் நான் கொண்டு வர முயற்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டு ரிசீவ் மீன்ஸ் டு வெல்கம் சம்மன். தட் மீன் we have to prepare ourselves and waiting to meet the person. So and when we wait to meet someone to reach him, ஸோ அப்படின்னா
ஒருவரை சந்திக்க நாம் காத்திருக்கிறோம். அதே போல ஒரு இடத்துக்கு போகிறதுக்காகவும் நாம் காத்திருக்கிறோம், நாம் ஆயத்தப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக அட்வென்ட் சீசன், அட்வென்ட் மீன்ஸ் கமிங், ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவரோடு செல்லும்படியாக நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. To reach him and to go with him to heaven. Hallelujah. Our final destination. So, இறுதி இடம் நமக்கு eternal place. So, நித்திய இடம் பரலோகமாக இருக்கிறது. Hallelujah. So today how we are preparing ourselves to receive the Savior of the world, Christ Jesus, in our life, in our hearts. நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படியாக ஆயத்தப்படுகிறோம் உலகத்தை மீட்க வந்த இரட்சகரை எதிர்கொள்ளும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை கொண்டாடும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எப்படி நாம் ஆயத்தப்படுகிறோம்? திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய எல்லா கொண்டாட்டத்திலும் கிறிஸ்து முன்னிற்க வேண்டும். கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கலாம், அலங்கரிக்கலாம், கிறிஸ்துமஸ் லைட். ஸோ அதுக்கு பேர் இருக்கு, கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் லைட், இன்னும் நிறைய அப்படியே சொல்லிட்டே போகலாம். கிறிஸ்துமஸ் பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சா கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்து இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் இல்லை, அப்போ எதுவுமே இருக்காது. அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஸோ how do you receive the news of his birth? ஸோ இந்த கிறிஸ்துமஸ் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய பிறப்பாக இருக்கிறது. ஸோ இப்போ 12வது மாதம் வந்தாலே நமக்கு தெரியும் கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. ஏன்னா 16 மாதம் கடைசியில் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தா சில பேர் ஸ்டேட்டஸில், நியூஸ் ஃபீட்டில், ஸ்டோரியில் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அப்படியாக கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ எப்படி இந்த கிறிஸ்துமஸ் நாளை வரவேற்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? அதாவது கிறிஸ்துவை கொண்டாட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ வருடம் இது வருகிறது. அப்போ லைக் சேம் எவ்ரி இயர். ஸோ உங்களை கேட்குறேன், வருஷம் தான் கிறிஸ்துமஸ் வருது, இதில் என்ன பர்சன்ட் வித்தியாசம் இருக்கு? அதே புது சட்டை இல்லை, அதே துணி, அதே சட்டை இருக்கு, போட்டுக்கலாமே, அப்படி நம்ம நினைக்கிறோமா? பர்டன் அவர் செல்ஃப். சொல்ல கடன் வந்துருமே, ஸோ காசு இல்லையே கையில், ஸோ செலவு அதிகமாக இருக்குது. ஆர் ஹாப்பிலி, சந்தோஷத்தோடு, ஜாய்ஃபுல்லி we are expecting to receive our King of Kings. Hallelujah. ஸோ எப்படி வேணா இருக்கலாம், பட் கிறிஸ்து நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம உலகத்தில் எது வேணா இருக்கலாம். கடனா வரப்போது, இல்லை கஷ்டமா இருக்கு, கையில செலவு இருக்கு, காசு இல்லை, அல்ல நம்ம சந்தோஷத்தோடு காத்திருக்கலாம். எது எப்படி இருக்கணும்? தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் வர இருக்கிறது. ஸோ அப்போ கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது முதலாவது அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ டுடே we going to see how do these people in the Bible receive Christ Jesus and his birth. ஸோ வேதத்திலே பார்க்கும்போது எப்படியாக இந்த 6 பேர் இருக்காங்க. அதில் இன்றைக்கு 3 பேர் மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த வாரம் 2வது பகுதியாக நாம் பார்ப்போம். ஸோ முதலாவது இந்த 3 பேர் எப்படியாக கிறிஸ்துவையும் அவருடைய பிறப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது அவர்கள் ரிசீவ் பண்ணார்கள், வரவேற்றார்கள் என்று முதலாவது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the angel கேப்ரியல் என்னும் தூதன். ஹல்லேலூயா. ஸோ அவர் எப்படியாக ஆண்டவருடைய வருகையை ஏற்றுக்கொண்டார், அதை அந்த மெசேஜ் எப்படி கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 26 தொடங்கி 31 வரைக்கும் வாசியுங்கள். Luke chapter 1 verses 26 to 31. Luke chapter 1 26 to 31. வாசிங்கம்மா. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 26 இருந்து 31 வரைக்கும். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த
ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு எஸ் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஆமென். சோ முதலாவது காரியம் பார்க்கும்போது தேவதூதன், இந்த கேப்ரியல் என்ற தேவதூதன் ஆண்டவருடைய மெசேஜை கொண்டு வருகிறார். ஸோ அவர் எப்படி வந்திருக்கணும்? ஸோ தேவதூதன் என்று சொல்லும்போது ஆண்டவரிடத்திலிருந்து இஸ் கேரிங் த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நியூஸ் ஃப்ரம் காட். ஆமென். ஸோ மனுஷனிடத்தில் பேசுவதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு முக்கியமான நற்செய்தியை அல்லது ஒரு வார்னிங் நியூஸ், பழைய காரியத்தை கொண்டு வருவாங்க, முக்கியமான நியூஸ். அப்படியாக இந்த நியூஸ் வரும் பொழுது இந்த தேவதூதனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமாக சந்தோஷமா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஸோ அதை எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லணும்னு வசனம் 32, 33 இப்போ நம்ம வாசிப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். அல்லேலூயா. சோ அப்ப ஆண்டவரை குறித்து அந்த தேவதூதன் அறிந்து தான் வராரு. யார் அவர்? அவர் பெரியவராய் இருப்பார், உனக்கு உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அல்லேலூயா. சோ இட்ஸ் ஆல்மைட்டி God's son. Hallelujah. So அப்படியாக கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. Hallelujah. So அப்படினா ஒரு சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட் ஸோ வரப்போறாருன்னு இந்த நியூஸை வந்து இந்த ஏஞ்சல் கேப்ரியல் தூதர் வந்து கொண்டு வர்றாரு. அப்ப அவர் நிச்சயமாக சந்தோஷத்தோடு வந்திருப்பார். அல்லேலூயா. ஸோ ஏன்னா பரலோகத்திலிருந்து வர்றாரு, ஆண்டவர்கிட்ட வர்றாரு, ஆண்டவருடைய மெசேஜை கொண்டு வர்றாரு, நிச்சயமாக சந்தோஷத்தோடு வந்திருப்பார். ஏன்னா உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுப்பட்டு உலகத்தை ரட்சிக்க வந்த கிறிஸ்து இயேசு உன்னிடத்திலே தோன்றுவார் என்று சொல்லி அவர் அந்த மெசேஜை கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. ஸோ பிகாஸ் ஆஃப் த நியூஸ், வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கேரிங் the angel Gabriel, so you must overjoyed. Hallelujah. So அதுதான் அந்த இடத்துல பார்க்கிற முதலாவது காரியம். ஸோ இரண்டாவதாக பார்க்கும்போது மேரி, மரியாள். ஸோ அதே பகுதியில் பார்க்கும்போது வசனம் 34 38 வரைக்கும் வாசிங்கம்மா. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்தில் இருந்து போய்விட்டான். ஆமென். அல்லேலூயா. சோ முதலாவது பாருங்க, இந்த தேவதூதன் வந்து என்ன மெசேஜ் கொண்டு வராரு? ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் கேட்டு அவர் என்ன சொல்றாரு? இது எப்படி ஆகும்? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன்
எண்ணப்படும். அல்லேலூயா. சோ முதலாவது அவ சந்தேகப்படுறா, பயப்படுறா. அதனாலதான் அவர் சொல்றாரு, பயப்படாதே. சோ உன்னிடத்துல பிறக்கிறது தெய்வகுமாரன் என்னப்படும், உலகத்தை ஞானத்திற்கு வருவார், அரசாளுவார், எல்லாத்தையும் சொல்லும் பொழுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல இப்படி நியூஸ் வரும் பொழுது, சாராளுக்கு பிள்ளை இல்லாத பொழுது, ஆபிரகாம் 90 வயது உள்ளவர்களாக இருந்தார். பார்த்தீங்கன்னா சாராலும் வயது சென்றவர்களாக இருக்கும் பொழுது அவர்களோடு ஆண்டவர் பேசும் பொழுது அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அதே போல இங்கே எலிசபெத் அவர்களும் சந்தேகப்பட்டார், இது எப்படி ஆகும். அதே போலதான் இவளும் சந்தேகப்படல, ஆனா பயப்படுறார், இது எப்படி ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மற்றவர்கள் திருமணம் முடித்து எப்பொழுதும் போல பிள்ளை பிறக்கிறது, அது நியாயமான ஒரு காரியம், அதுதான் நடக்கும். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியினாலே இது எப்படி ஆகும். அவர் சொல்றாரு, இந்த கேப்ரியல் தூதன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது என்றார். அவர் முதல் சந்தேகப்படுறா, பயப்படுறா, but she was trust word of God. Hallelujah. என்ன சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி, அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது என்றார். Hallelujah. அது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக பார்ப்பது யோசேப்பு. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவரோடும் ஆண்டவர் பேசுகிறார் சொப்பனத்திலே. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் வசனம் 18 18 நீங்க வாசிங்கம்மா, நான் சொல்றேன். ஸோ Matthew chapter 1 verses from 18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவள் இடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் 24 யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை சேரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்க, ஆண்டவருடைய பிறப்பை முதலாவது யார் கொண்டு வரா, யார் அறிந்து கொள்றா, தெய்வ தூதர். பல்லத்திலிருந்து ஆண்டவத்திலிருந்து வர கேப்ரியல் என்ற தூதர். அந்த நியூஸ் அவர் சந்தோஷத்தோடு நிச்சயமா வந்திருக்கணும். ஏன்னா பரலோகத்துல அப்படியான ஒரு சந்தோஷம் உண்டாக போகுது. ஏன்னா உலகத்தை ரட்சிக்கிற ஒரு தேவன். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்ப இது நடக்க போகுது தானே, அப்ப ரட்சிக்க போறாரு, அப்புறம் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நியூஸை கொண்டு வருகிற தேவதூதர் நிச்சயமாக சந்தோஷத்தோடு வந்திருக்க வேண்டும். இது அசம்ஷன் தான், இதுதான் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலா லாஜிக்கா எங்கேயும் இடிக்கல. அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா ஒருவன் மன திரும்பும் பொழுது பரலோகத்திலே உண்டாகும் சந்தோஷம் அது பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற அந்த நியூஸ், ஏன்னா கிறிஸ்து பிறக்க போற, நீ போயிட்டு மரியாதை சொல்லுங்க ஆண்டவர் அனுப்பும் பொழுது அந்த தூதர் நிச்சயமாக சந்தோஷமாக வந்திருக்க வேண்டும். அதே வேளை இங்க மரியாதை கிட்ட இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அந்த நியூஸ் கேட்டு, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன், இன்னும் நான் திருமணம் முடிக்கல, இது எப்படி ஆகும். ஆனா தூதன் சொல்றாரு ஆண்டவர் வார்த்தையில, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். மத சந்தேகப்படுறா, பயப்படுறா,
ஆனால் உங்களுடைய வாக்கின்படி ஆகும் என்று கர்த்தரை நம்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், யோசேப்பு முதலாவது மரியாளோடு நிச்சயிக்கப்பட அவர் நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அவன் அப்ப என்ன சொல்கிறான், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்த அவன் நல்லவன் தான், ஆனால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அந்த நேரத்துல அவன் கிட்ட சொப்பனத்துல தூதர் பேசுறாரு. கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயரிடணும். அவர் தமது ஜனங்களின் பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்கும் என்றும் அவருக்கு இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நம்மோடு தேவன் இருப்பார் என்று சொல்லி சொல்றதை நாம் பார்க்கிறோம். அதை கேட்ட யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவளை முதல் பேரனுக்குமான பெருமளம் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த நியூஸை இப்ப யோசேப்பு கேட்ட பிறகு முதலாவது அவர் என்ன நினைக்கிறாரு, பிளான் டு எஸ்கேப் ஃப்ரம் த ட்ரபிள். அவர் அந்த காரியத்துக்கு ஓடிடணும் ரகசியமா, ஸோ இதுல எஸ்கேப் ஆயிடணும்னு ஓட பார்க்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தம் நிறைவேற எப்படி வேணாலும் நம்மோடு இடைப்படுகிற தேவன். ஸோ சொப்பனத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது he was listened from angel, listen to the angel and obey God. ஹல்லேலூயா. ஸோ இந்த மூன்று காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது தேவதூதன் சந்தோஷப்படுகிறார், மரியாதை பயப்படுகிறார், சந்தேகப்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கடைசியாக அவர் நம்புகிறார். இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு முதல்ல பயப்படுறாரு, அதனால அவமானம் வந்திருக்கிறாரு, ரகசியமா ஓடிடலான்னு பார்க்கிறாரு. பட் தேவதூதன் அவரோடு பேசின பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த மூன்று காரியத்திலிருந்து நாம் சீக்கிரமாக என்ன பார்க்க முடியும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இதுதான். Are we joyfully waiting to celebrate or receive our Lord Christ Jesus in our hearts? நாம் சந்தோஷத்தோடு இந்த தேவதூதனை போல, காபிரியேல் தேவதூதனை போல சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய பிறப்பு நம்ம கொண்டாட இருக்கின்றோம், அதை சந்தோஷத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறோமோ, அதற்கும் மேலாக நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் சந்தோஷமாக காத்திருக்கிறோமா, திறந்து வைக்கின்றோமா? திறந்து வைக்கும் பொழுது தேவன் அந்த ஆசீர்வாடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், we may be have doubts. நமக்கு அநேக சந்தேகங்கள் இருக்கலாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்தும். 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் பிறந்தார், அவருடைய பிறப்பை கொண்டாடுறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். இட்ஸ் வெரி குட், இட்ஸ் கம்பல்சரி. அது நம்ம ஆண்டவருக்கு செய்கின்ற மகிமை, கனம், ஆராதனை, அதெல்லாத்தையும் நம்ம செய்கின்றோம். ஸோ அப்போ இன்னும் ஆண்டவர் வருவாரா? அப்போ ஆண்டோட வார்த்தை அதான் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அதை நாம் சந்திப்போம். பட் நமக்கு இந்த சந்தேகங்கள் வரலாம், ஆனாலும் அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. So we have many doubt about Jesus' second coming, and also we have many doubts in our life regarding our future. நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் அநேக சந்தேகங்கள் இருக்கலாம். ஆண்டவர் அவர் சொன்னபடி வருவார், அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். காரணம், நீங்க மரியாள் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, தேவதூதன் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அதை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.
ஸோ அதுதான் கடைசி அவர் சொல்றா, அது விசுவாசத்தினால சந்தேகம் இருந்தாலும் மே யோர் வேர்ட் டு மீ பி ஃபுல்ஃபில்ட், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று அந்த தூதனை பார்த்து சொல்றார். அந்த தூதனுக்கு அவர் பதில் கொடுத்தாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, மே யோர் வேர்ட்ஸ் டு மீ பி ஃபுல்ஃபில்ட் என்று நாமும் விசுவாசிப்போம், நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஸோ மூன்றாவதாக பார்ப்பது, ஆல்வேஸ் பிலீவ் காட், He won't let us in trouble. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பு நினைச்சாரு, நம்ம ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம், இதில் எஸ்கேப் ஆயிடணும், ஸோ இவர் எப்படி திடீர்னு கர்ப்பமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலான்னு பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் நம்ம அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போக மாட்டார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை நம்பி அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது He will help us to overcome it when we obey to Him. Hallelujah. அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். So receive Him with joyful heart like the angel. Amen. And also receive Him with trusted heart like Mary. And also receive Him with hope and obedient heart like Joseph. Amen. So அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சந்தோஷ மனதோடு, இந்த தேவதூதனை போல சந்தோஷ மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும். அவரை நம்பிக்கையுள்ள விசுவாசத்தோடு அவரை இந்த மரியாதை போல நாம் வரவேற்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல யோசேப்பை போல நம்பிக்கையுடனும் கீழ்ப்படிதலுடனும் அவரை வரவேற்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் ஆயத்தமாக வேண்டும். So are you waiting to receive Him? Hallelujah. பாருங்கள், இந்த சிந்தையோடு நாம் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் கிறிஸ்துவை முன்வைத்து நாங்கள் செயல்பட எங்களோடு நீ பேசுகிறேன். உம்மை வரவேற்க, உம்மை ஏற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு எங்கள் உள்ளத்தை நாங்கள் திறந்து வைக்கின்றோம், ஆயத்தமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் நீர் அறிகிறேன். இன்றைக்குள்ள வார்த்தையின்படி தேவ தூதனை போல நாங்கள் சந்தோஷத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும். மரியாதை போல நம்பிக்கையோடு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று நாங்கள் காத்திருக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். அதே போல யோசேப்பை போல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை உமக்காக காத்திருந்து உம்மை வரவேற்க, உம்மை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நீர் வழி நடத்தும். அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தேவன், உம்மோடு நாங்கள் பேசணும், உம்மோடு ஐக்கியம் கொள்ள எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தாலே எங்களை வழி நடத்தும். எல்லா தடைகளும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போடும். ஆண்டவரை we have to receive you joyfully and faithfully and obediently. ஆண்டவரே, உம்மை நாங்கள் சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் வரவேற்பும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். உமக்கு துதிகன மகிமை செலுத்தி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.